வாட்டர் கெனால் ரோடு. சாதங்குப்பம் தாண்டி வந்தோம்னா இந்த ரோடு வந்துடுது. இந்த வழியாக போனால் ஆவடி போயிடலான்னு சொன்னாங்க. டபுள் ரோடாக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த ரோடு வழியாக போகிறேன். அப்படியே மதுரை வாயிலும் போயிடலாம் அப்படின்னாங்க. ரோடெல்லாம் நல்லா டெவலப்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நடைப்பயிற்சிக்காக வந்தேன். ஆனால் போனது வேறு வழி, இப்போ திரும்பி வர்றது வேறு வழி. இந்த ரோடு நான் வேறு ஏதோ சந்தோஷ் நகர் அந்த நகர் இந்த நகர்லாம் உள்ளே பூந்து அப்புறம் ஒருத்தர் வழி காமிச்சார். நிறைய அப்பார்ட்மெண்ட்லாம் இருந்தது. அப்புறம் பார்த்தா ஒரு சிவன் கோயில் இருக்குது அப்படின்னாங்க. சிவன் கோயில் பார்த்துட்டு வேறு ஒருத்தர் லிஃப்ட்டு கேட்டேன். கொண்டாந்து இந்த மெயின் ரோடில் விட்டுட்டு அவர் போயிட்டார். இப்போ இன்னும் எப்படி போகிறது என்ன ரோடுன்னு கேட்கும்போது கரெக்டாக வழியை சொல்லிட்டாங்க. இது இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டரில் நீங்கள் போயிடுவீங்கன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் இந்த வழியாக போகிறதுக்கு. இதெல்லாம் புது விதமான, இந்த வழியில் போனதே இல்லை. போயிருக்கலாம், எனக்கு கொஞ்சம் சரியாக ஞாபகம் இல்லை. இதெல்லாம் பார்த்துருக்கேன் நான். பாதி தூரம் திரும்பி போயிடுவேன். அங்கே தான் பக்கத்தில் இந்த ஸ்ப்ரிங் ஃபீல்டு அந்த அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குது. இந்த ரோடு கடைசியில் தான் இருக்குது. இது நமக்கு தெரிஞ்ச இடம் தான் இந்த இடம். ஆனால் வேறு வழியாக வர்றதுனால கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு கலக்கம், ஒரு மயக்கம், ஒரு சரியாக புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் புரிஞ்சிட்டுது. அதனால தான் பல இடங்களுக்கு நான் நடந்தே போகிறது வழக்கம். நடந்து போகும்போது நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். நேராக போகிறது இந்த இடம்லாம் தெரியும் எனக்கு. நிறைய அப்பார்ட்மெண்ட்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் போயிருக்கேன் நான். ஆர்பிஎஸ் ஹாஸ்பிட்டல் இது. ஆர்பிஎஸ் ஹாஸ்பிட்டல் இது. நமக்கு எப்போவுமே இந்த நடைப்பயிற்சி பிடிக்கும். புதிய இடங்களை தேடி போய் அதிலேருந்து நமக்கு கொஞ்சம் ஒரு தகவல் கிடைக்கும், ஒரு அறிவுறுத்தல் வரும். அதனால் நான் இதை பதிவு பண்ணுறேன். எதுக்காகன்னா என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்திற்காக. நான் போன சிவன் கோயிலில் திருவாரூரை சேர்ந்தவர் நடராஜன், அவர் தான் அங்கே அர்ச்சகராக இருக்கார். அவர் என்கிட்ட நம்பர்லாம் வாங்கிக்கிட்டார். நானும் நம்பர் கொடுத்துட்டேன். இப்போ 2 பேருக்கும் ஒரு இணக்கமான ஒரு நட்பு. அவர் என் நம்பர் வாங்கிக்கிட்டார். அவர் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். அவர் கால் பண்ணாருன்னா நம்ம தொடர்பில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். எனவே நண்பர்களே, புதிய பாதை, புதிய நண்பர்கள், புதிய தொடக்கம் என்று தான். எனவே இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன். நான் செல்லக்கூடிய அந்த முக்கிய சாலை, இந்த வாட்டர் கெனால் ரோடு வந்தாச்சு. அப்படியே திரும்பி பக்கம்தான் வீடு. பாவனி நார்த் ஸ்டார் போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக போகணும் ரோடு கிராஸ் பண்ணும்போது அப்படின்னு. எந்த இடத்துல ரோடு கிராசிங் இருக்குதோ வீடு தெரியுது நமக்கு. அப்படியே போயிட வேண்டியது தான். அங்கே சிக்னல் போயிட்டு ரோடை கிராஸ் பண்ணிக்கலாம். இதோ பாவனி நார்த் ஸ்டார் தெரியுது, அடுக்குமாடி கட்டிடம் தெரியுது. இதோ இந்த வழியாகவே நான் போயிருக்கலாம், அதுவும் தூரம் தான், தெரியல. முக்கிய சாலை வந்தாச்சு. ரோடை கிராஸ் பண்ணிவிட்டு போக வேண்டியது தான். பார்க்கலாம்.